நான் சவுத்துக்குள்ள உட்காந்துக்கின்னு காசை வாங்கின்னு பேசுறவங்க கிடையாது. ஓப்பனா டிக்கெட் எடுத்துட்டு பேசுறேன். இந்த படம் வந்து 90% கமல் ரசிகர் தான் போய் சேரும். 10% வேணா சிம்பு ரசிகர் சேரும். ஏன்னா இன்னைக்கு படத்தோட ப்ரொமோஷனே வந்து இந்த ரோகிணி தியேட்டர்ல 100% சிம்பு ரசிகர் தான் பண்ணிருக்காங்க, கமல் ரசிகர் பண்ணல. ஆனா இந்த 90% கமல் ரசிகர் தான் இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா ஓப்பனிங்ல பிளாக் அண்ட் ஒயிட் நாயகன் அந்த கெட்டப் அப்படியே இருக்குது. அவங்கள அபிராமியை காட்ட சொல்லி எனக்கு வந்து பொன்வண்ணன் சரண்யா அந்த படத்துல இருப்பாங்க, முதல் அறிமுகம் அந்த பேக்கேஜ் வருது. நான் சொல்றது புரியுதா? வெளியே வராத நாக்கரையா வரும் அந்த டைலாக். இதையா அப்படியே பார்த்தா மணிரத்னம் புஷ்டாரு அந்த கேப்பை புச்சுதான் இந்த படத்தை போட்டாரு. இது கிளீனாவே தெரியுது, ஸ்கிரீன் பிளேல தெரியுது. டைலாக்னு பார்த்தா கமலுக்கு தாங்க ஒரு டைலாக், கரெக்டான டைலாக், ஒன்னு நச்சுன்னு இருக்குது. ஒரு டைலாக் அவருடைய பேச்சே தெரியும். டபுள் மீனிங்லாம் மாதிரி இருக்கும், குழப்பமாவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். அவர் பேச்சு ஆரம்பத்துல பேசுறது குழப்பமா இருக்கும் கமல்து, ஆனா தெளிவா பேசக்கூடிய இந்த டைலாக்ல இருக்குது.